ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 27. பிரியனும் மேகாவும் அடுத்த 2 அல்லது 3 வாரங்கள் வரை வீட்டில் இருக்கப் போவதில்லை என்று தெரிந்ததும் மனதில் கொஞ்சம் நிம்மதி பரவுவதைப் போன்று உணர்ந்தான் நந்தன். என்னடா திடீர்னு வெளியே ஹோட்டலில் போய் இருக்க போகிறதா சொல்கிற? ஆமாடா, இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன இந்த பார்ட்டி இந்த தொழிலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க. நிறைய பக்கம் கனெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு. இவங்க கூட கனெக்ட் ஆனால் என் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இவங்களை விடக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் நான். அதான் அநேகமாக டெய்லி மீட்டிங் இருக்கும். டென்ஷன் இல்லாமல் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான்டா, தப்பாக நினச்சிக்காத. ஓகேயா? ஓகேடா, நோ ப்ராப்ளம். 2 வீக்ஸ் தானே. நீ வந்ததே உன் பிஸ்னஸுக்காக தானே, அதை கவனி. ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ணு, நானும் கால் பண்ணுறேன். இரு ஜோடிகளும் தங்கள் அறைகளுக்குள் சென்றனர். நந்தனை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு பிரியன். என்ன பண்ணுறது மேகா, அவங்க நல்லதுக்கு தானே இதெல்லாம் செய்கிறோம். விடு, இந்த கஷ்டம் எல்லாம் டெம்ப்ரவரி தானே. மொத நாளே ரொம்பவும் கொடுமைப்படுத்திட்டோம் அவரை. பாவங்க, சரியாக கூட சாப்பிடலை அவர். அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார். அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுற வர வேறு வழியே இல்லை மேகா. இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவிக்கட்டும். ஆனால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது அவங்களோட லவ்வு. ஃபீல் பண்ணுறாங்க 2 பேருமே. என்ன சொல்கிற, நிஜமாவா? நீ பாத்தியா அவங்கள? ஆமாம் பிரியன், நான் அவங்கள கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதில் நந்தன் தான் மித்ராவை பார்த்து உருகிறது நல்லாவே தெரியுது. ஆனால் ஈகோ, அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக பார்ப்போம். இந்த பக்கம் நந்தன் படுத்தவாறே ஓரக்கண்ணால் மித்ராவை கவனித்து கொண்டிருந்தான். அவள் இவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. தலையணைக்கு உரை மாற்றினாள். பிறகு எடுத்த உரைகளையும் போர்வையையும் கொண்டு போய் துவைப்பதற்கு எடுத்து அதற்கென்று இருக்கும் பேஸ்கெட்டில் போட்டுவிட்டு வந்தாள். பிறகு ரெஸ்ட் ரூம் சென்று வெளியே வந்து தண்ணீரை குடித்துவிட்டு வந்து படுத்தாள். இவை அவ்வளவையும் கவனித்து கொண்டிருந்தான் நந்தன். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது மித்ராவை பார்த்து. காலையில் எழுந்தவ கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டேங்கிறா. துருன்னு அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கா. இவ்வளவு செஞ்சும் கொஞ்சம் கூட டயர்டாகவே மாட்டேங்கிறா. எப்படி முடியுது இவளால்? சும்மா சொல்லக்கூடாதுப்பா. என் பொண்டாட்டி சகலகலா வள்ளி தான். அவள் அழகில் மட்டும் ராணி இல்லை, சமையல்லையும் ராணி தான். ஆனால் இந்த பிரியன்தான் பாவம், ரொம்பவும் பாவம். மேகா பண்ணுற சமையலை டெய்லி பொறுமையாக எப்படி தான் சாப்பிட்றானோ. ஒரு உப்புமா கூட நல்லா செய்ய தெரியலையே அவளுக்கு. ஏன் காப்பியே போட தெரியலை. அப்புறம் என்ன, நானாக இருந்தால் ஓடியே போயிருப்பேன். ஆனால் இந்த பிரியன் எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிறான்? எப்பவும் சிரித்து சந்தோஷமாக வேற இருக்கானே, எப்படி? அவனுக்கு ஒன்றும் புரியாமல் தோளை குலுக்கி கொண்டான். அவனுக்கு என்னவோ அப்போது மித்ராவிடம் ஏதாவது பேச வேண்டும் போல் இருந்தது. தலையணை தடுப்புக்கு அந்த பக்கம் படுத்திருக்கும் மித்ராவையே பார்த்தான். அவளோ அதற்குள் கண்களை மூடி நல்ல உறக்கத்திற்கு சென்றிருந்தாள். பாவம், தூங்கட்டும் என்று நினைத்தவன் தூக்கத்திலிருந்த அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனும் கண்களை மூடி வராத தூக்கத்தை வரவழைக்க முயற்சி செய்தான். மறுநாள் காலை எப்போதும் போல் அவனுக்கு பிடித்த சிற்றுண்டி இருந்தது. மதியத்திற்கு கூட நந்தனுக்கும் அவளுக்கும் என்று பேக் செய்து வைத்திருந்தாள் மித்ரா. அனைவருக்கும் முன்னால் முதலில் கிளம்பிவிட்டாள். பிறகு பிரியனும் மேகாவும் தங்கள் துணிகளையும் பேக் செய்து எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டனர். நாங்கள் வர்றோண்டா. இப்போ முந்தி மாதிரி இல்லை, மித்ராவும் வேலைக்கு போகிறா. அதனால் எல்லா வேலையும் அவள் மட்டுமே செய்யணும்னு நினைக்காம நீயும் கொஞ்சம் சேர்ந்து அவளுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணு. என்னடா, சரியா? சரிடா, ஓகே. அவர்களும் புறப்பட்டு சென்ற பின் நந்தனும் வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினான். அன்று மாலை அவன் வந்த சிறிது நேரம் கழித்து தான் மித்ரா வந்தாள். வந்தவுடன் உட்காரக்கூட இல்லாமல் உடை மாற்றிக்கொண்டு பரபரவென இரவுக்கான சமையலை ஆரம்பித்தாள். எந்த பேச்சும் இல்லை. இரவு சாப்பிட மட்டும் அழைத்தாள். மற்றபடி அமைதியாகவே வளைய வந்தாள். வேலை முடிந்தவுடன் படுக்கைக்கு சென்று விட்டாள். அடுத்த நிமிடம் உறங்கியும் விட்டாள். நந்தனுக்குத்தான் அவளுடைய அமைதி எப்படியோ இருந்தது. எப்போதும் சண்டை போடுபவள். இவன் ஒரு வார்த்தை பேசினால் அவள் 9 வார்த்தை பேசுவாள். அதிலும் கொஞ்ச நாளாக மாமா மாமா என்று நிமிடத்திற்கு ஒரு முறை அழைத்து ஏதாவது ஏடாகூடமாக பேசி கொண்டிருந்து விட்டு இப்போது அதற்கு முற்றிலும் நேர்மாறாக
எந்த சாதாரண பேச்சும் இல்லாமல் இருந்தது. அவனால் தாங்க முடியவில்லை. இவ என்ன இப்படி ஒரேடியாக மாறிட்டாளே, இவகிட்ட பேசக்கூட முடியலையே, இது நல்லாவே இல்லையே, எப்படி மாற்றுறது இவளை என்று யோசித்தவன், சரி பார்ப்போம், இன்னைக்கு தானே இப்படி இருக்கா, நாளைக்கு பார்க்கலாம், சரியாயிடுவான்னு நினைக்கிறேன் என்று அவனாகவே சமாதானம் சொல்லி கொண்டான். ஆனால் அடுத்த 2 நாட்களும் இப்படியே தொடர்ந்தது. அதற்கு அடுத்த நாள் காலையில் நந்தன் எழுந்து வருவதற்குள் மித்ரா கிளம்பி சென்றிருந்தாள். எழுந்தவுடன் அணைத்து வைத்திருந்த மொபைலை ஆன் செய்தான். உடனே மித்ராவுடைய செய்திதான் முதலில் கண்ணுக்கு தெரிந்தது. இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். டிஃபன் எதுவும் செய்யலை, நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, மதியம் கேன்டீனில் சாப்பிட்டுக்கோங்க, நைட்டும் வர்றதுக்கு எனக்கு லேட் ஆகும், நீங்கள் வர்றப்ப டின்னருக்கு ஏதாச்சும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. படித்தவுடன் நந்தனுக்கு கோபமாக வந்தது. ஐயோ, இதென்ன இவ இப்படி பண்ணுறா, அடிக்கடி இப்படி சாப்பாட்டு விஷயத்தில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காளே, இவ வேலைக்கு போகாமையே இருந்திருக்கலாம் போல், இப்படியெல்லாம் பிரச்சனை ஆகும்னு யாருக்கு தெரியும், ச்சே. எரிச்சலுடன் எழுந்து கொண்டான். அன்று இரவு பொறுமை இழந்து கேட்டுவிட்டான் மித்ராவிடம். என்ன திடீர்னு மேடத்துக்கு வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசை வந்துருக்கு? ஆமாம் சார், வேலைக்கு போகிற பொண்ணு வேணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. நடிக்கிறதுன்னு முடிவாயாச்சு, அதை கரெக்டாக செய்ய வேணாம்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வேலைக்கு போய் சம்பாதிச்சு மேடம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வேலைக்கு போகிற சாக்கில் சமையல் கூட சரியாக செய்யாமல் எதுக்கு? அது ஒன்றும் தேவையில்லை, வீட்டில் இருந்து ஒழுங்காக கவனித்தா போதும், எனக்காக ஒன்றும் உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய வேண்டாம். ஓ, நான் என்ன நீங்கள் வச்ச வேலைக்காரியா? நீங்கள் விரும்பினா நான் வேலைக்கு போகணும், வேண்டான்னு சொன்னால் உடனே நிறுத்திடணுமா? அதெல்லாம் நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்க முடியாது. இப்போ சேர்ந்தாச்சு, விட முடியாது. வேணும்னா நீங்கள் சமையல் பண்ணுங்க. உடனே கப்சிப்பானான் நந்தன். ஆனால் மித்ராவும் மனம் ஒரு மாதிரியாக சங்கடமாக உணர்ந்தாள். அதுவும் உணவு விஷயத்தில். அது என்னவோ, சமையல் விஷயத்தில் மட்டும் எப்போதும் அவள் செய்து மற்றவர்கள் சாப்பிடும்போது அவளுக்கு அது ஒரு தனி சந்தோஷத்தை தரும். இப்போது வேண்டுமென்றே இப்படி செய்வது அவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. குற்ற உணர்வில் தத்தளித்தாள். ஒரு வாரம் மட்டும் இதை கண்டினியூ பண்ணுவோம், பிறகு எப்போதும் போல் சமைக்க ஆரம்பித்து விட வேண்டியதுதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அந்த வாரம் முழுவதும் இப்படியே காலையில் சீக்கிரமாக சென்று இரவு தாமதமாகவே வந்தாள் மித்ரா. அன்று சனிக்கிழமை காலையில் மித்ரா படுக்கையில் இருந்து எழும்போது நந்தன் நன்றாக உறங்கியிருந்தான். மித்ரா அறையை விட்டு வெளியே செல்ல எத்தனித்தாள். நந்தனிடம் இருந்து முனகல் சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தாள். நந்தன் தூக்கத்தில் முணங்கிக் கொண்டிருந்தான். உடனே பதட்டத்தில் அவன் அருகில் சென்று நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். உடம்பு கொதித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 28. நந்தனின் உடல் அனலாய் கொதிப்பதைக் கண்டு பதறி போய்விட்டாள் மித்ரா. என்னாச்சு இவருக்கு, திடீர்னு இப்படி கொதிக்குதே உடம்பு? நேற்று நைட் கூட நல்லா தானே இருந்தார். அவள் மனதில் 1000 கேள்விகள் ஓடியது. யோசித்து கொண்டே ஒரு கனமான துணியை எடுத்து ஐஸ் வாட்டரில் முக்கி அதை பிழிந்து அதனை நந்தனின் நெற்றியில் வைத்தாள். கொஞ்சம் காய்ந்ததும் மீண்டும் அப்படியே செய்தாள். 3 முறை இப்படி செய்த பிறகு அவனுடைய முனகல் சத்தம் கொஞ்சம் குறைந்தது போல் இருந்தது. உடனே அவனை எழுப்பினாள். உட்கார வைத்தாள். அவனும் முடியாமல் சோர்வுடன் கஷ்டப்பட்டு எழுந்து அமர்ந்து கொண்டான். தலைக்கு பின்னால் தலையணையை முட்டு கொடுத்தாள். பிறகு காய்ச்சல் மாத்திரையையும் ஒரு கிளாஸில் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தாள். இந்தாங்க நந்தன், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அப்புறம் படுங்க, அப்போ தான் காய்ச்சல் குறையும். இல்லை வேண்டாம் மித்ரா, ப்ளீஸ் நந்தன், நீங்கள் இப்போ எதுவும் பேச வேண்டாம், மாத்திரை போட்டால் தான் காய்ச்சல் குறையும், இந்தாங்க சாப்பிடுங்க. வேண்டா வெறுப்பாக எடுத்து மாத்திரையை போட்டுக்கொண்டான் நந்தன். பிறகு மீண்டும் அவனை படுக்க வைத்தாள். நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, 1 மணி நேரத்தில் காய்ச்சல் குறைஞ்சிடும், அதுக்கப்புறமா ஏதாச்சும் சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம், இப்போ படுங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தாள். அவளுக்கு மனம் முழுவதும் குறுகுருவென ஏதோ குற்றம் செய்துவிட்ட உணர்ச்சியில் தத்தளித்து கொண்டிருந்தது. தன்னால் தான் தன் கணவனுக்கு இப்படி உடல் நிலை சரியாமல் போனதோ என்று அவளுக்கு தோன்றியது. தான் சரியாக சமைக்காமல் அவன் வெளியே சாப்பிட்டதால் தான் அது ஒத்துக்கொள்ளாமல் அவனுக்கு இந்த நிலைமை ஆகியிருக்கிறது என்று முடிவே செய்துவிட்டாள் அவள். 1 மணி நேரம் கழித்து அவனுக்காக கஞ்சியை போட்டு சுட சுட எடுத்துக்கொண்டு சென்றாள். அவனை எழுப்பி குடிக்க வைத்தாள். நந்தன் முதலில் வேண்டாம் என்று கூறினாலும் இவள் வலுக்கட்டாயமாக கொடுத்ததால் அவளுடைய அன்பை மறுக்க முடியாது வாங்கி குடித்தான்.
ஒரு மடக்கு உள்ளே சென்றதும் தொண்டைக்கு இதமாக இருக்கவே அந்த சூடான கஞ்சி முழுவதும் குடித்து முடித்தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் நந்தன், வாங்க என்று அழைத்தாள். வேணாம் மித்ரா, எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. கஞ்சி குடித்தது ரொம்பவும் தெம்பாக இருக்குது. அதனால் எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்? வேணாம், பார்த்துக்கலாம். இல்லை நந்தன், கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். காலையில் எப்படி உடம்பு கொதிச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு எதுக்கு இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னு தெரிய வேணாம் நமக்கு? போய் காட்டிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரலான்னு தோணுது. திரும்ப காய்ச்சல் வர்ற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் சொல்கிறத கேளுங்க நந்தன், வாங்க. நந்தன் சிறிது நேரம் யோசித்தான். என் ஃப்ரெண்டு டாக்டர் ஹென்ரின்னு ஒருத்தர் இருக்கார் மித்ரா. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அவரோட வீடு. அவருக்கு வேணால் நான் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லி கூப்பிட்றேன். ஓ அப்படியா, சரி, அதையாவது செய்யுங்க. நந்தன் உடனே அவரை தொடர்பு கொண்டான். அவரும் மாலை நேரத்தில் வருவதாக ஒத்துக்கொண்டார். மதியம் சூடாக ரசம் ஊற்றி சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாள். நந்தன் அதை ஆசையாகவே வாங்கி உண்டான். அவன் மனம் நெகிழ்ந்தது. என்னதான் சண்டை போட்டாலும் எனக்கு உடம்புக்கு முடியலன்னா உடனே இந்த மித்ரா எவ்வளோ நல்லா என்னை கவனிச்சுக்கிறாளே, ரியல்லி ஷி இஸ் கிரேட் என்று அவளுக்கு பாராட்டு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்து கொண்டான். திருமணம் முடிந்து சிங்கப்பூர் வந்த நாளிலிருந்து ஒரு மனைவியாக அவள் தன் கடமையை சரியாகத்தான் செய்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. பொழுது போய் பொழுது வந்தால் ஒருவருக்கு முதலில் தேவைப்படுவது வயிற்றுக்கு சரியான சாப்பாடு மட்டுமே. அது சரியாக இல்லை என்றால் இந்நேரம் நான் எப்படி இருந்திருப்பேன்? ஏன் இந்த ஒரு வாரத்திலே நான் பட்டப்பாடு தான் எவ்வளவு என்று எனக்கே நன்றாக தெரிந்துவிட்டதே. அதில் அவள் சரியாகத்தான் தன் கடமையை செய்திருக்கிறாள். ஆனால் நான் தான் ஒரு கணவனாக எதுவுமே அவளுக்கு செய்ததில்லை. சண்டை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். சொல்லப்போனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறேன். மித்ரா நல்லவள். நிஜமாகவே அவளைப் போல் ஒரு பெண் மனைவியாக கிடைக்க கொடுத்து வைத்திருக்கத்தான் வேண்டும். நந்தனின் மனம் மாறிவிட்டது. அவளிடம் என் காதலை கூறினால் அவள் ஏற்றுக்கொள்வாளா? வேண்டாம், இப்போ சொல்ல வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பார்ப்போம். இப்படியெல்லாம் யோசித்து தன் காதலை அவளிடம் ஒப்புக்கொள்ள மனம் தயாராகி விட்டிருந்தாலும் அதை அப்போதைக்கு தள்ளி போட்டான் நந்தன். மாலையில் அவன் கூறிய டாக்டர் ஹென்றி வந்து விட்டார். முதலில் சிறிது நேரம் பேசி கொண்டிருத்து விட்டு பிறகு நந்தனின் உடம்பை சோதித்து பார்த்தார். ஃபுட் ஏதாவது வெளியே சாப்பிட்டீங்களா நந்தன்? எஸ் டாக்டர். அதான் உங்களுக்கு சேரலன்னு நினைக்கிறேன். வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. அதில் அடுத்த ஒரு வாரம் கண்டிப்பாக வெளியே சாப்பிடவே கூடாது, புரிஞ்சுதா? மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரையும் பார்த்தே கூறினார். ஷியர் டாக்டர், மித்ரா பதில் கூறினாள். ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்த மித்ராவுக்கு அவர் கூறியது மேலும் சங்கடப்படுத்தியது. இவருக்கு புத்தி புகட்டியதெல்லாம் போதும். இனிமேல் சமைச்சிட்டு தான் வேலைக்கு போகணும். இவர் இப்படி இருந்தால் எப்படி இருந்தால் என்ன? அதுக்காக நான் அவரை பழி வாங்குறேன்னு சொல்லி இப்படி பண்ணுறது ரொம்ப பாவம். என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். நான் இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று முடிவு எடுத்தவளுக்கு திடீரென்னு ஒன்று உரைத்தது. இன்னும் கொஞ்ச நாளில் நாம் பிரிய போகிறோம். அப்புறம் அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்? தனியாக கிடந்து கஷ்டப்படுவாரே, அப்போ என்ன பண்ணுறது? நான் என்னமோ புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அவருக்கு இதெல்லாம் தெரியலையே, நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா அவர் சொல்கிறதால தான் நீ அவரை விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறியா? நீயும் தானே டைவர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்ட. இப்போ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற. அவளே கேள்வியும் கேட்டு அவளே பதிலையும் சொல்லி கொண்டாள். ஆமால்ல, நானும் தானே அவர்கிட்ட சண்டை போட்டே இருந்தேன். அவரை விட்டு பிரிஞ்சா போதுன்னு தானே நினச்சேன். ஆனால் இப்போ என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சா என்ன? அவர் மேலே புருஷன்ற ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சா எனக்கு? யோசித்து அவளுக்கு ஒன்றும் புரியாமல் குழப்பம்தான் மிச்சமானது. தலையை குலுக்கி கொண்டு தன் வேலையை கவனிக்கச் சென்றாள். 2 விடுமுறை நாட்கள் முடிவதற்குள்ளாகவே நந்தன் நார்மலுக்கு வந்து விட்டான். அடுத்த நாள் மித்ரா காலையில் எழுந்து சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அந்நேரத்தில் எப்போதும் நந்தன் படுத்து கொண்டிருப்பான். விடிந்திருக்காது அவனுக்கு. ஆனால் அன்று என்னவோ அந்நேரத்திலேயே அவனும் எழுந்து சமையலறைக்கு வந்தான். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த மித்ரா அங்கு அந்நேரத்தில் நந்தனை பார்த்து திடுக்கிட்டாள். என்னங்க, ஏதாவது வேணுமா? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை மித்ரா, நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன ஏன் வந்திருக்கீங்க? இவ்வளோ சீக்கிரம் எழுந்து என்ன பண்ண போகிறீங்க? போய் படுங்க நந்தன். இல்லை மித்ரா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். என்னது ஹெல்ப் பண்ண போகிறீங்களா?
உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏதாச்சும் வேலை கொடு எனக்கு, நான் கற்றுக்கிறேன். திடீரென அவனிடம் இருந்து வந்த இந்த மாற்றத்தை கண்டு அவனை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்தாள் மித்ரா. இந்த மாற்றம் அவளுக்கு ஒரு புறம் சந்தோஷத்தை தான் கொடுத்திருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.